அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு வீட்டில் ஏதாவது தூரம் ஆயிட்டாங்க, தம்பதியாக தான் உட்காரணும். பசங்களை ஏதாவது உட்கார வச்சுக்கலாம். அன்னைக்கு நாள் நல்லா இருந்து உங்களுக்கு ஜாதக பிரகாரம் அது ஒத்து வந்தது அப்படின்னு சொன்னாக்கா, தாராளமாக மனைவி தூரம் ஆயிட்டாங்கன்னா சரி பிள்ளைங்களை வச்சு நீங்கள் உட்கார வச்சு பண்ணிடலாம், தப்பு கிடையாது. அப்போ அந்த என்னைக்கு வாஸ்து நாள் வருதோ, யார் பேரில் இடம் உள்ளதோ அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கணும். அப்படி சந்திராஷ்டமம் இருக்குமே ஆனால் யார் உட்காந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சில விதிமுறைகள் உண்டு. இதை விட முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஸ்து என்னைக்கு வேண்டுமானாலும் வரலாம். செவ்வாய்க்கிழமை வரலாம், சனிக்கிழமை வரலாம், அஷ்டமியில் வரலாம், நவமியில் வரலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சா சாமி, வாஸ்து கொண்டாட முடியுமா? செஞ்சுதான் ஆகணும். சாமி இன்னைக்கு பிரதமையா இருக்கே, பாட்டுமையா இருக்கே, வாஸ்து நாள் போட்டிருக்காங்களே, பண்ணலாமா? செஞ்சுதான் ஆகணும். அவர் என்னைக்கு கண் விழிக்கிறாரோ அதுதான் வாஸ்து. ராவு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, எதையுமே பார்க்க முடியாது. பாருங்க எவ்வளோ சப்ஜெக்ட் உள்ள இருக்கு பாருங்க.